ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன். நாரதர் உங்களுக்கு தெரியும்ல, எப்பவும் வீணையை எடுத்துட்டு நாராயணா 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 ரொம்ப பக்தியாக சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. அந்த நாரதர் ஒரு நாளைக்கு விஷ்ணு பெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு, சுவாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்றாரு. இப்போ விஷ்ணு பெருமான் சொல்லுவார், என்ன சந்தேகம் கேளு. இல்லை, என்னை விட சிறந்த பக்தன், என்னை விட பெரிய பக்தன் உலகத்தில் யாராவது இருப்பாளா? நான் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு நாரதர் யார்கிட்ட சொல்கிறாரு? விஷ்ணுகிட்ட சொல்கிறார். இப்போ விஷ்ணுவுக்கு புரிஞ்சிடுச்சு. நாரதர் ரொம்ப ஹெட்வைட்டு தலக்கணத்தினால சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? நான் தான் நல்லவன், நான் தான் பக்தன், நான் தான் நாராயணா நாராயணா சொல்கிறேன்னு சொல்லி நாரதர் ரொம்ப ஹெட் வெயிட்னால சொல்கிறாரு. இவனுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரணுமே அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படியா ஒன்று பண்ணலாம், நீ பூலோகத்துக்கு போ. அங்கே ஒரு பிளேஸ் சொல்லுவார், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு உழவன் இருப்பான். அவன் வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு. அவ்வளோ தானே, நான் போயிட்டு தானே, நீங்கள் சொன்னால் கேட்காம இருப்பேன்னா நான் உங்களுடைய பக்தன் அப்படின்பார். ஓகே போயிட்டு வா அப்படின்பாரு விஷ்ணு. பெருமாள் பேச்சை கேட்டு இவரும் பூலோகத்துக்கு அவர் சொன்ன அந்த கிராமத்துக்கு அந்த உழவனை போய் உழவனை யார்? ஃபார்மர் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அந்த உழவனை போய் பார்த்தோன்னே அந்த உழவன் என்ன பண்ணுறாரு, காலையில் சீக்கிரமாக எந்திருந்துருவார். நம்மளாம் எந்திருக்க முன்னாடியே 4 o'clock எந்திரிச்சு கை கால் முகமெல்லாம் கழுவி, ப்ரஷ் எல்லாம் கிடையாது, அவங்களெல்லாம் வேப்பங்குச்சியால் பல்ல தேய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே அந்த சாமியோட ஒரே ஒரு படம் இருக்கும், பெருமாளோட ஒரு படம் இருக்கும். அதுக்கிட்ட பகவானே விஷ்ணு பெருமானே இன்னைக்கு எல்லாரையும் காப்பாற்று, நாராயணா நாராயணா, அவ்வளோதான், வேற எதையும் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய மண்வெட்டி, அதுக்குண்டானது உழவு தொழிலுக்கு என்னென்ன வச்சுப்பாங்க, மண்வெட்டி வச்சுப்பாங்க, சின்னதாக ஒரு சட்டி மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க, மண்ணள்ளி போடுறனா ஒரு கரண்டி வச்சுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் விதையோ ஏதோ இருந்தால் எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு வேண்டது முக்கியமானது மட்டும் எடுத்துட்டு நேராக தன்னுடைய வயலுக்கு போகிறார். வயல்னா என்னது? ஃபீல்டு. தன்னுடைய வயலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அவருக்கு என்ன வேலை? மண்வெட்டியால் வெட்டி தண்ணி வேற பாத்திக்கு திருப்பி விடணும், இவனுடைய வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும், தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா அதை கட் பண்ணி அங்கே மண்ணை கொட்டி அந்த தண்ணியை நிறுத்தணும், அப்புறம் அடுத்த விவசாயியோடைய இதுக்கு திருப்பணும், அப்புறம் உரம் இல்லைன்னா போடணும், நிறைய ஒர்க் இருக்குது இல்லையா. அப்போ அவர் அது பண்ணிகிட்டு இருந்துட்டு திரும்பி சாயங்காலமாக வருவார். அது வரைக்கும் அவர் தன்னுடைய வேலையை மட்டும்தான் செய்வார். புரியுதா? வந்த உடனே திரும்பியும் கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அந்த படம் காலையில் சொன்னேன்ல, ஒரே ஒரு படம் தான், அந்த படத்துக்கு முன்னாடி, சுவாமி இன்னைக்கு நான் நல்லா வேலையை முடிச்சுட்டேன், எல்லாரையும் காப்பாற்று, இந்த 2 லைனை சொல்லி நாராயண நாராயணா, அவ்வளோதான். அதை சொல்லிட்டு போய் படுத்துருவார். நல்லா படுத்துங்கிடுவார். நாரதனுக்கு ஒரே சந்தேகம், என்ன இப்படி காலையில் ஒரு தடவை சொல்கிறாரு, நைட்டு ஒரு தடவை சொல்கிறாரு, சாமியை நினைக்கிறதே இல்லை இவர், சாமிக்கு நைவேத்தியம் கூட வைக்கிறதில்ல. அப்புறம் இந்த கிராமத்தானை பார்த்துட்டு வான்னு பெருமாள் எப்படி நம்மகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வைகுண்டத்துக்கு வராரு. பெருமாளே நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே எப்போவுமே நாராயணா 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 சொல்லுவார்ல, சொல்லிகிட்டே வருவார். வந்தோடனே விஷ்ணு வந்துட்டியா நாரதா, வா 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 உட்கார. என்னாச்சு, பூலோகத்துக்கு போனியா, உழவனை பார்த்தியா, எப்படி இருக்கார்? அவர் நல்லா இருக்கார்,
என்ன நாராயணா நாராயணா சொல்கிறதே இல்லை. சாமி உங்களுக்கு ஒரு நைவேத்தியம் கூட வைக்கிறது இல்லை, உங்கள் பேர் சொல்கிறதே இல்லை. எப்போ பாரு வேலை வேலை, அப்புறம் தன்னுடைய சம்சாரம், குழந்தைகள், அந்த மாடு ஆடு, இதுக்குண்டான வேலை தான் செய்கிறாரே தவிர உங்களை நினைக்கிறதே இல்லை. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு நாரதன் விஷ்ணுகிட்ட சொல்லுவார். இப்போ விஷ்ணு சொல்லுவார், ஓ அப்படி நினைக்கிறியா, சரி ஒன்று பண்ணு, ஒரு கிண்ணம் தரேன் நான், அதை எடுத்துகிட்டு போய் பூலோகத்தை ஒரே ஒரு தடவை, ஒன்லி ஒன் டைம், நல்லா இது மைண்டில் வச்சுக்கோங்க, ஒன் டைம் தான் சொல்லுவார். கையில் கிண்ணத்தில் எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் விட்டுது, இந்த எண்ணெய் இப்படியே வச்சுக்கணும், நீ சிந்தக்கூடாது, உன் கையிலே சிந்தக்கூடாது, கீழே சிந்தாத மாதிரி இந்த எண்ணெயை வச்சுட்டு பூலோகத்தை ஒரே ஒரு தரம் சுற்றி வா, சுற்றி இங்கே வந்துடு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அவ்வளோதானே, இது என்ன பிரமாத வேலையா, நான் சுற்றிடுவேன் டன் அப்படின்னு சொல்லி நாரதர் எண்ணெய் கையில் வாங்கிட்டு டிங் 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 டிங்னு நடக்கிறார். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் இது ஆடுது, என்னது எண்ணெய் கொட்டினா சொல்லியிருக்காரு, ஒரு ட்ராப்பு கூட சிந்தக்கூடாது சொல்லியிருக்காருல்ல, என்ன பண்ணலாம், முள்ள நடக்கிறார். அப்போ நாராயணா சொல்ல முடியலை, ரொம்ப முள்ள நடக்கிறாரு, இதே பார்த்துட்டு எண்ணெயே பார்த்துட்டு நடக்கிறாரு, ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடக்கிறாருன்னு வச்சுக்கோயேன். என்ன ஆச்சு, ஒரு சுற்றி வர்றதுக்குள்ளே 1 day ஆயிடுச்சு. வந்தார், நேராக வைகுண்டத்துக்கு வந்தார். எப்போவுமே நாரதர் ஒரு நாராயண நாராயண நாராயணன்னு 2 கை தூக்கி சொல்லுவார், கழுத்தில் தம்புரா இருக்கும், ஒன்றும் சொல்லலை, வாய் காப்சி வந்துட்டார். பெருமாளே முதல்ல எண்ணெய் கீழே வச்சார், எண்ணெய் கீழே வச்சுட்டு நமஸ்காரம். என்னாச்சு நாரதா, என்னாச்சு? இல்லை நான் போனேன், அப்புறம் ஒரு ட்ராப்பு சிந்தக்கூடாதுன்னு உத்தரவு. ஆமாம், ஒரு ட்ராப் சிந்தக்கூடாது, சிந்திட்டியா? இல்லை மாதவா, நான் சிந்தலை நாராயணா, ஒரு ட்ராப் கூட சிந்தலை, அப்படியே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, நீங்கள் கொடுத்த ஆயில் அதே லெவலில் இருக்குது. சரி, எத்தனை தடவை நாராயணா சொன்னேன்? நாராயணா சொல்றதா? சொல்லவே முடியாது, 1 time கூட நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சாமி, இந்த எண்ணெய் கொடுத்து ஒரு ட்ராப்பு கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உத்தரவிட்டிருக்கீங்க, உங்களோட உத்தரவை மீற முடியுமா? அப்போ இதுலேயே தானே என்னோட கவனம் இருக்கும். நான் எப்படி நாராயணா நாராயணா சொன்னான்னா எப்படியா அசைஞ்சு ஒரு ட்ராப் சிந்தினாலும் நமக்கு கெட்ட பேர் தானே. ஏன்னா நான் சொல்லவே இல்லை, எதையுமே சொல்லலை, மன்னிச்சுக்கோங்க. அப்போ நாராயணன் சொல்லுவார், பரவாயில்ல, இப்போ நீ புறப்படும் போது நாராயணா சொன்னியா? இல்லை. ரிட்டர்ன் வந்தோன்னு சொன்னியா? கீழே வைக்கிற வரைக்கும் நாராயணா சொல்லலை. நல்ல யோசனை பண்ணிப்பார், சொல்ல இல்லை. அது மாதிரி அந்த விவசாயிக்கு நிறைய கடமை இருக்குது. ஒய்ஃபு, குழந்தைகள், அவள் படிப்போ காரியங்களோ எல்லாம் வேணும், அடுத்த நாளைக்கு சாப்பாடு வேணும், தண்ணி கரெக்டாக பாய்ச்சணும், உரம் கரெக்டாக போடணும், விளைச்சலானதை அறுவடை செய்யணும், பக்கத்து விவசாயியை கவனிக்கணும், சண்டை போடாமல், இத்தனை பிரச்சனையில் அவன் நாராயண நாராயண நாராயணன் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் காலையில் ஒரே ஒரு தடவை சொல்கிறாரு, நைட்டு ராத்திரி ஒரே ஒரு தடவை நாராயணன் சொல்கிறாரு. அந்த 2 தடவை மார்னிங் ஆரம்பிக்கும் பொழுதும் சொல்கிறாரு, முடிச்சுட்டு தூங்க முன்னாடியும் சொல்கிறாரு. இப்போ யார் கரெக்டான பக்தன், நீயே சொல்லி பார்க்கலாம் அப்படிம்பாரு. நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி நாரதர் என்ன பண்ணுவார், சாமி மன்னிச்சுக்கோங்க, தப்பு, நான் ஆணவத்தில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி விவசாயி, அந்த மாதிரி தனக்கு 1000 கடமையை வச்சுட்டு 2 தடவையாவது சொல்கிறாங்கல்ல, காலையிலையும் சொல்கிறாங்க, இரவும் சொல்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் சரியான பக்தன். உண்மையிலே இந்த விவசாயி தான் சரியான நாராயண பக்தன் என்னன்னு சொல்லி
நமஸ்காரம் பண்ணுறாரு. இதோட ராமகிருஷ்ணர் குரு வந்து இந்த கதையை முடிச்சுக்கிறாரு. அதானது கடமை இருக்கும் பொழுது நம்ம அந்த கடமையே கரெக்டாக செய்தோம்னா அதே பகவானை பூஜை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு குருஜி சொல்கிறார். ஓகேவா? நம்மளும் நம்மளுடைய கடமையை நல்லபடியாக செய்யலாம். நீங்கள் குழந்தைங்க நல்லபடியாக, உங்களுக்கு என்ன கடமை? வீடை க்ளீன் பண்ணணுமா, துணி துவைக்கணுமா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, கடைக்கு போகணுமா, எதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன கடமை? நல்லா நேர்மையாக இருந்து, பொய் சொல்லாமல் இருந்து, நல்லா படித்து டீச்சர்ஸை மரியாதை கொடுத்து நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸோட பழகி நல்ல மார்க் வாங்கணும். இதுதானே உங்கள் கடமை. ஓகேவா? இனி அப்படியே இருந்துக்கலாமா? டன்.